என்னோட ஃப்ரெண்டு ரோட்ல நடந்து வரும்போது, இந்த கல்ல வந்து அப்படி கால்ல தட்டிக்கிட்டே வந்தாங்க. ரோட்ல ஒரு சின்ன கல் இருந்துச்சு. ஸோ, அது கால்ல தட்டிக்கிட்டு விளையாண்டுட்டே வந்துட்டுருந்தாங்க. ஸோ, நான் சொன்னேன், "இந்த கல்ல வந்து எவ்ளோ கேவலமா நெனச்சு நீ மிதிச்சு தள்ளிக்கிட்டே வரியே! அந்த கல்லோட மதிப்பு தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "ஒரு செங்கல் மாதிரி இருந்தா கூட நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். ரோட்ல கிடக்குற இத்துணூண்டு இந்த கல்லு, இது எதுக்கு யூஸ் ஆக போகுது? இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் திங்ஸ் தானே!" அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய இதே சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "அந்த கல்லோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சா நீ இந்த மாரி பேச மாட்ட" அப்படின்னு சொன்னேன். "அது என்ன மதிப்பு?" அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "ரோட்ல நம்ம நடந்து போம்போது நெறைய நாய் இருக்கும். திடீர்னு உன்னைய ஒரு 4 நாய் சுத்து போட்டுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவ? அப்போ உன் உசுர காப்பாத்திக்கிறதுக்கு கீழ குனிஞ்சு இந்த இருக்கிற கல்ல தான் எடுத்து நீ அடிக்கணும். உன் உசுர காப்பாத்துறதே இந்த கல்லு தான். எதையும் வந்து குறைச்சு மதிப்பிடாத" அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் மனுஷங்களையும் நம்ம வந்து நெறைய பேர் வந்து ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறோம். அந்த மாதிரி எல்லாம் மதிப்பிடாம எல்லாருமே நம்மள மாரி தான் அப்படின்னு நெனச்சுக்கணும். ரொம்ப ஒசத்தியாவும் நெனைக்க வேணாம், ரொம்ப கீழயும் நெனைக்க வேணாம். எல்லாரையும் நம்ம ஈக்குவலா நெனச்சாலே போதும். லைஃப் அப்படி இருக்கும்.